எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். அடுத்தது 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் பாடம் 6 அதற்குரிய 3 மார்க் கொஸ்டின். முதல் கேள்வி, வணிக வங்கிகளின் கடன் உருவாக்க முறை நுட்பத்தினை எழுதுக. அதாவது வங்கிக் கடன் என்பது பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களின் வைப்புகளிலிருந்து தேவைப்படுவோருக்கு அவர்களின் விண்ணப்பம் மற்றும் ஒப்பந்தத்தின் போல் கடன் அல்லது முன்பணம் கொடுப்பது ஆகும். அதான் வங்கிக் கடன். வங்கிகள் வழங்கும் கடன்கள் பொருளாதாரத்தில் நிகர பண அளிப்பினை அதிகப்படுத்தும். ஏற்கனவே இருக்க பணத்தை விட வட்டி அதிகமாக பண அளிப்பு அதிகப்படுத்தும். வணிக வங்கிகள் கேட்பு வைப்புகளின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். வணிக வங்கிகள் தங்களின் கடன் மற்றும் முன்பணம் அளிக்கும் முறை மூலமாக அல்லது சொத்துக்களை வாங்கும் தன்மைகள் மூலமாகவும் தேவை வைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடிகிறது. அடுத்தது கடைசி பாயிண்ட், வங்கிகள் புதிய வைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சாத்தியமாகிறது. அடுத்து 2வது கேள்வி, வங்கி அல்லா நிதி அமைப்புகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. வங்கி அல்லா நிதி நிறுவனம் என்பது ஒரு நிதி நிறுவனம். இது முழு வங்கிக்கான உரிமம் கொண்டதும் அல்ல மற்றும் மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. இந்த வங்கி அல்லா நிதி அமைப்புகள் இது முழுமையான வங்கி பணிகளை செய்யாமல் மற்ற நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்கின்றது. இவைகள் வைப்புகளை பெற்றுக்கொண்டு கடன்களை வழங்குகிறது. மக்களின் சேமிப்பை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி அளிக்கின்றது. சுருங்கச் சொன்னால் இவை கடன் பெற்று கடன் வழங்குகிறது. அவை பண அங்காடியிலும் மூலதன அங்காடியிலும் செயல்படுகின்றன. ஒரு வங்கி இல்லா நிதி நிறுவனம் இருவகைப்படும். ஒன்று பங்குச்சந்தை மற்றும் இதர நிதி நிறுவனங்கள். இரண்டாவது வகையில் வருவது நிதி நிறுவனங்கள், நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனங்கள், கட்டிட சங்கங்கள், முதல் நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், முதலீட்டு அமைப்புகள், யூனிட் ட்ரஸ்ட் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள். அடுத்த 3வது கேள்வி, கடன் கட்டுப்பாட்டு முறைகள் பாருங்க. கடன் கட்டுப்பாட்டு முறைகளில் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறையில் வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம். அதே மாதிரி இந்த கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகளில் கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். அடுத்து நபார்டின் பணிகள் என்ன? நபார்டு வங்கி என்பது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான உற்பத்தி மற்றும் முதலீட்டுக்காக விவசாயம், சிறுதொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள் மற்றும் இதர ஊரக தொழில் நடவடிக்கைகளுக்கான மறுகடனை வழங்குகிறது. நபார்டு வங்கி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான உற்பத்தி மற்றும் முதலீட்டுக்காக விவசாயம், சிறு தொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள் மற்றும் இதர ஊரக தொழில் நடவடிக்கைகளுக்கான மறுகடனை வழங்குகிறது. அடுத்து 2வது, இது மாநில கூட்டுறவு வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள், நிலவள வங்கிகள் மற்றும் இதர ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால கடன்களை வழங்குகிறது. அடுத்து, கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களின் பங்கு முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டு நீண்டகால கடன்களை நபார்டு வங்கி வழங்குகிறது. மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான பங்கு மூலதனம் அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு நீண்டகால கடனை அளிக்கிறது நபார்டு வங்கி. அது மட்டும் இல்லாமல் மைய அரசு, மாநில அரசுகள், திட்டக்குழு மற்றும் மைய மாநில அரசுகளின் சிறுதொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள், இதர மிகச்சிறு தொழில்களுக்கு உதவும் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து செயலாற்றும் நடவடிக்கைகளை நபார்டு வங்கி மேற்கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வட்டார ஊரக வங்கிகள், துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் பணியினை நபார்டு வங்கி செய்கிறது. அதே மாதிரி
வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான ஆய்வுகளை மேம்படுத்தும் விதமாக ஆய்வு வளர்ச்சி நிதியினை பராமரிக்கிறது. அடுத்த கேள்வி, இந்திய தொழில் நிதி கழகத்தின் பணி என்னது? இந்திய ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணத்தில் நீண்டகால கடன்களை வழங்குகிறது இந்திய தொழில் நிதி கழகம். வெளியிடப்பட்ட சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களுக்கு ஒப்புறுதி அளிக்கிறது. அதே மாதிரி சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள், கடன் பத்திரங்களை வாங்குகிறது. இறக்குமதி செய்யப்படும் மற்றும் இந்தியாவிலிருந்து வாங்கப்படும் தொழில்துறை இயந்திரங்களுக்கான பணத்திற்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து அந்நாட்டின் பணத்தில் வாங்கப்படும் கடன்களுக்கான உத்தரவாதத்தையும் அளிக்கிறது. அடுத்து பாருங்க, பணச்சந்தைக்கு மூலதன சந்தைக்கு உள்ள வேறுபாடு. அதிக நீர்மைத்தன்மை கொண்டதும் குறுகிய காலத்தில் முதிர்ச்சியுறுவதுமான நிதிக்கருவிகளை கையாளும் சந்தையே பணச்சந்தை எனப்படும். நீண்டகால நிதிக்கருவிகளை வாணிபம் செய்யும் சந்தை மூலதன சந்தை எனப்படுகிறது. இப்போ இதில் ஒரு நாள் முதற்கொண்டு ஒரு வருடத்திற்குள் முதிர்ச்சி அடையும் நிதிக்கருவிகள் இந்த சந்தையில் கையாளப்படுகிறது. எந்த சந்தையில்? பணச்சந்தையில். அதே மூலதன சந்தையில் உற்பத்தி நோக்கில் நிறுவனங்கள் மற்றும் அரசுக்கு தேவைப்படும் நிதியினை திரட்டும் இடமாக மூலதன சந்தை இருக்கிறது. அடுத்து, இங்கு கையாளப்படும் நிதிக்கருவிகள் அரசு பத்திரங்கள், வணிக பத்திரங்கள், அழைப்பு பணம், வைப்பு சான்றுகள், வங்கியாளர் ஏற்புகள், மாற்று சீட்டுகள், மறுவாங்கல் ஒப்பந்தங்கள், கருவூல உறுதி சீட்டுகள், அந்நிய செலாவணிகள் போன்றவை ஆகும். இதுதான் என்னது? பணச்சந்தை. அதே மூலதன சந்தையில் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய நிதிக்கருவிகள் கடன் பத்திரங்களும் சமபங்குகளும் ஆகும். அந்நிய செலாவணி, முன்பே வர்த்தகம் மற்றும் இதர கடன்களும் சாதனங்களும் அடங்கும். அடுத்த லாஸ்ட் கேள்வி, இதில் பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள். பண மதிப்பு நீக்கம் என்பது அரசின் சட்டப்பூர்வ பணத்தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான பணத்தின் மதிப்பு செல்லாது என அறிவிக்கும் செயல். அந்த பணம் பண சுழற்சியிலிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்தில் வேறு வடிவிலான பணம் இடம்பெறுகிறது. இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரூபாய் 500,000 மதிப்பிலான காகித பணம் மதிப்பு நீக்கப்பட்டது. அவ்வாறு மதிப்பு நீக்கப்பட்ட பணத்தின் மொத்த மதிப்பில் 99% இந்திய ரிசர்வ் வங்கிக்கு திரும்பியது. பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள் என்னது? கருப்பு பணத்தை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, கள்ளப்பணத்தினை தடுப்பது. இது 6வது பாடம் முடிஞ்சிருச்சு. வணக்கம். 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் 7வது பாடம் பன்னாட்டு பொருளியல். அதில் முதல் கேள்வி 3 மார்க் கொஸ்டினில் பன்னாட்டு பொருளியலின் உள்ளடக்கத்தை பட்டியலிடுக. முதல் தூய வாணிப கோட்பாடு. அதில் நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான காரணங்கள், எந்த வகையான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகின்றன, எந்தெந்த வகையான நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகின்றது, வாணிகம் செய்யப்படும் அளவு, அயல் வாணிப கழகம், அயல் வாணிப விகிதம், பணமாற்று விகிதம் போன்றவற்றை விவரிக்கும் பிரிவே தூய வாணிப கோடாகும். அடுத்து 2வது கொள்கை சச்சரவுகள். நாடுகளுக்கிடையேயான வாணிக உறவுகளை கட்டுப்படுத்துவதா, தடைகளற்ற வாணிகத்தை அனுமதிப்பதா போன்றவற்றை இப்பிரிவு விவாதிக்கிறது. அடுத்து பன்னாட்டு வாணிப கூட்டமைப்பும் ஒன்றியங்களும். இந்த பிரிவில் பன்னாட்டு கூட்டமைப்பு, சுங்கவரி ஒன்றியங்கள், பணவியல் ஒன்றியங்கள், நாடுகளுக்கிடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்புகளின் மூலமாக நாடுகளின் பொருளாதாரம் இணைக்கப்பட்டுள்ளதை விவரிக்கிறது. அடுத்து 4வது பாயிண்ட் பன்னாட்டு நிதி மற்றும் வாணிப ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்கள். பன்னாட்டு பண நிதியம், அதாவது IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், மறுகட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி, வேர்ல்டு பேங்கு, உலக வர்த்தக நிறுவனம் WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வாணிகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டு அமைப்பு போன்ற பன்னாட்டு அமைப்புகள் நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மாற்றியமைக்கும் விதம் பற்றி இந்த பிரிவில் விவரிக்கிறது. அடுத்த கேள்வி, பன்னாட்டு வாணிப தொன்மை கோட்பாட்டிற்கும் புதிய கோட்பாட்டிற்கும் புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. தொன்மைனா
இது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை சார்ந்த மதிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இது பொது மதிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணி, அதாவது உழைப்பு. இது வந்து உழைப்பு மற்றும் மூலதனம். இது வந்து ஒப்புமை செலவு வேறுபாட்டிற்கு உழைப்பாளர்களின் உற்பத்தி திறன் வேறுபாடுகள் காரணம் என்கிறது. இந்த புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு வந்து ஒப்புமை செலவு வேறுபாட்டிற்கு உற்பத்தி காரணிகளின் கிடைப்பளவு வேறுபாடே காரணம் என நம்புகிறது. அடுத்த கேள்வி, மொத்த மற்றும் நிகர பண்ட பரிமாற்று வாணிப வீதம். மொத்த பண்டமாற்று வாணிப வீதம் வந்து பார்த்திங்கன்னா தாசிக் என்பவரால் 1927 அறிமுகப்படுத்தினார். மொத்த ஏற்றுமதி பொருட்களின் குறியீட்டெண்ணிற்கும் மொத்த இறக்குமதி பொருட்களின் குறியீட்டெண்ணிற்கும் இடையிலான விகிதத்தை 100ஆல் பெருக்க கிடைக்கும் தொகை மொத்த பண்டமாற்று வாணிப வீதம். அதான் சூத்திரம் கொடுத்துருக்காங்க. டிஜி ஈக்குவல் டு கியூஎம் டிவைடட் பை கியூஎக்ஸ் இன்ட்டு 100. டிஜிங்கிறது மொத்த பண்டமாற்று வாணிப வீதம், கியூஎம்ங்கிறது இறக்குமதி அளவு குறியீட்டு எண், கியூஎக்ஸுங்கிறது ஏற்றுமதி அளவு குறியீட்டு எண். ஸோ அதுதான் இதனுடைய ஃபார்முலா. அடுத்து இதில் ரெண்டாவது நிகர பண்டமாற்று வாணிப வீதம். இதை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா FW தாசிக் 1927 வடிவமைத்தார். ஏற்றுமதி விலைகளுக்கும் இறக்குமதி விலைகளுக்கும் இடையிலான விகிதமே நிகர பண்டமாற்று வாணிப விகிதம். ஜேக்கப் வைனர் இதை பொருள் வாணிப வீதம் என்று அழைக்கிறார். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா TN = PX/PM × 100. TNனா நிகர பண்டமாற்று வாணிப வீதம், PXனா ஏற்றுமதி விலை குறியீட்டு எண் டிவைடட் பை இறக்குமதி விலை குறியீட்டு எண் PM × 100. அடுத்த கேள்வி, வாணிப கொடுப்பல் நிலை, அயல்நாட்டு செலுத்தல் நிலை. இதுக்கு உள்ள 3 வேறுபாடுகள் பாருங்க. முதல் வேறுபாடு, ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பண்டங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பையே வாணிப கொடுப்பல் நிலை என்கிறோம். அதே ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலக நாடுகளுடன் மேற்கொள்ளும் பொருளாதார பரிவர்த்தனை அறிக்கையை அயல்நாட்டு செலுத்து நிலை என்கிறோம். ஒரு நாட்டின் வாணிப கொடுப்பல் நிலை அறிக்கையில் பண்டங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி விவரங்கள் மட்டுமே தொகுத்தளிக்கப்படுகிறது. கவனிக்கத்தக்கது, இதில் இரட்டை பதிவு கணக்கியல் முறையில் தயாரிக்கப்படும் அறிக்கை ஆகும். பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியை புலப்படும் வாணிகம் ஆகும். நாடுகளுக்கிடையே பொருட்கள் மட்டுமல்லாமல் பணிகள், மூலதனம், பணம் போன்றவற்றையும் பரிமாற வகை செய்கிறது அயல்நாட்டு செலுத்து நிலை. அடுத்து இதில் 5வது கேள்வி, இறக்குமதி பங்களவு என்றால் என்ன? பங்களவு என்பது இறக்குமதி அளவை நிர்ணயித்தலாகும். பங்களவு நிர்ணயித்து இறக்குமதியை கட்டுப்படுத்தலாம். இறக்குமதி பங்களவு என்பது இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தின் கட்டுப்பாடு. அயல்நாட்டு செலுத்து சமமின்மையை நீக்க இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்படுகின்றது. அடுத்து, மாறுகின்ற நிலையற்ற பணமாற்று வீதத்தின் பொருள். அந்நிய செலாவணி சந்தை விசைகளான மாறுகின்ற அந்நிய செலாவணிக்கான தேவையும் அளிப்பும் பணமாற்று வீதத்தை நிர்ணயிக்கும் முறையே மாறுகின்ற பணமாற்று வீதமாகும். இதை மிதக்கும் பணமாற்று வீதம் என்றும் அழைக்கலாம். அடுத்து, வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நோக்கங்கள். விற்பனையை விரிவுபடுத்துதல், இயற்கை வளங்களை கையகப்படுத்துதல், வாணிக பரவலாக்கம், போட்டியிடர்களை குறைத்தல். ஸோ இதுதான் வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நோக்கங்கள். இதனால தான் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையே போர் நடைபெறுது. ஏன்னா வளங்களை கொள்ளையடிப்பதற்காக முக்கியமாக எண்ணெய் வள நாடுகளை குறிவைத்து இந்த வல்லரசு நாடுகள் குறிவைக்கின்றன. நன்றி.